என்ன ஊரு பெரியவங்களே, எங்க அக்கா யாருன்னு மறந்து போச்சா? மருது விடு. இவங்க என்ன மறந்தா யாருக்கு நஷ்டம்? மறக்கட்டும். இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச முதல் மரியாதை இப்ப இந்த ஊர்ல யாருக்கு கிடைக்குதுன்னு பாக்கலான்னு வந்தா, போயும் போயும் ஒரு சாதாரண வேலைக்காரிக்கு முதல் மரியாதை கொடுக்கதான் இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் இப்படி ஒண்ணு கூடி நிக்கிறீங்களா? ஹலோ, வார்த்தையை பார்த்து யூஸ் பண்ணுங்க. வார்த்தைய பார்த்து பேச நான் ஒண்ணு உன்கிட்ட பிச்சை எடுக்க வரல. உங்க அம்மா வேலைக்காரி தானே? வேலைக்காரியா இருந்துதானே அந்த வீட்டுக்கு எஜமானி ஆனா. ஐயோ இங்க நடக்கிறதெல்லாம் நிஜமா? என்னால நம்பவே முடியல. இத்தனை நாளா என் மனசுல இருந்த ஆத்திரத்தெல்லாம் நானே ஆதிலட்சுமியை வந்து பேசின மாதிரி இருக்கு. விஷால், ராகவ், பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? உங்களை அவ்வளவு பேசுறாங்க. நீங்க சொல்றது சரிதாங்க. நான் வேலைக்காரி தான், அத நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வேலைக்காரி இன்னைக்கு என் குடும்பத்தோட பாசத்துக்கும் என்ன மதிக்கிற இந்த சில மனுஷங்களோட அன்புக்கும் என்னைக்குமே எஜமானியா இருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப என்கிட்ட இல்லாத பணம் இல்ல, அதுக்காக பணத்தை முன்ன வச்சு நான் யாரையும் எடை போடுறதும் இல்ல. சுபத்ரா, இதுதான் எங்க அத்தை. யார் எவ்வளவு காயப்படுத்தினாலும் அவங்களுக்கு உண்டான மரியாதைய எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சவங்க தான் மனசளவுல நிஜமான பணக்காரங்க. அதை விட்டுட்டு நம்ம வரும்போது 4 பேர் பயந்து தலகுனியணும்னு நினைக்கிறது, அது ஒரு பெருமையா பேசுறது, இதெல்லாம் உண்மையான பெரிய மனுஷ தன்மையே கிடையாது. அதெல்லாம் வெறும் ஈகோ. ஏய், யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சு பேசு. நீங்க செஞ்சதெல்லாம் இந்த ஊர் மக்கள் நல்லாவே ஞாபகம் வச்சிருக்காங்க போல இருக்கு. அதான் நீங்க இவ்ளோ கேக்கும் போது உங்களுக்காக இங்க பேசுறதுக்கு யாருமே இல்ல. அது சரியா சொன்ன இசை. இதோ இருக்காங்களே, நீங்க ஆசைப்பட்டு வாங்குறதுக்கு பேரு மரியாதை இல்லைங்க. ஊரே ஆசைப்பட்டு கொடுக்கறது தான் மரியாதை. அது ஏன் உங்களுக்கு கிடைக்கலன்னு புரியுதா? இதுக்கு மேல நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏய், வார்த்தை வார்த்தை என்னடா தடிக்குது? வேற மாதிரி ஆயிடும். ஏய், என்னடா என்ன பண்ணுவேன்? ஏய், என்னடா ஓவரா பேசுற? இருங்கப்பா. தம்பி, இப்படி எல்லாருமே கோவப்பட்டீங்கன்னா இந்த ஊர் திருவிழாவை எப்படி நடத்துறது? நீங்களே சொல்லுங்க. கௌரவத்தை பத்தி யாரும் இங்க எனக்கு கிளாஸ் எடுக்க வேணாம். மருது, நீ விடு. இந்த ஊர்க்காரங்கெல்லாம் இப்படி ஒண்ணு கூடி நிக்கிறத பார்த்தா பாவமா இருக்கு. இவ்ளோ பேசுறியே, என் தம்பி மருதுவோட உன் பையன் கம்பு சண்டையில மோதட்டும். ஜெயிச்சா முதல் மரியாதை உங்களுக்கு, தோத்தா நீங்க இந்த ஊரை விட்டு உங்க குடும்பத்தோட ஓடணும். என்ன சொல்றீங்க? சண்டை போட்டு ஒரு மரியாதை எங்களுக்கு வேண்டாம். அண்ணா, சிட்டில இருக்கிறவங்களுக்கு கம்பு சண்டை தெரியாதேன்னு நினைக்கிறீங்க பாருங்க. இதுக்காகவே இந்த போட்டியில விஷால் கலந்து பாரு. நாங்க சவாலுக்கு ரெடி. இசை, இந்த சண்டெல்லாம் நமக்கு வேணாம் இசை. சொன்னா கேளுமா? அத்தை. இல்லம்மா, இசை சொல்றது கரெக்ட் தான். சரியா சொன்ன ராகவ். அம்மா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. சாமி வாக்குப்படி நமக்கு வர வேண்டிய மரியாதைய நம்ம எதுக்குமா இவங்களுக்கு பயந்துட்டு விட்டு தரணும்? இன்னைக்கு மட்டும் நம்ம அமைதியா போயிட்டா இவங்க அராஜகத்துக்கு இந்த ஊர்ல முடிவே இருக்காது. அம்மா, இந்த ஊரோட பயத்தை உடைக்கவாது நான் இந்த கம்பு சண்டைக்கு ஒத்துக்கிறேமா? எனக்கு ராவண வதமோ அந்த பாழா போன முதல் மரியாதையோ பெருசு கிடையாதுடா.
ஏற்கனவே 30 வருஷமா எனக்கு கிடைச்ச கௌரவம் இன்னைக்கு என் கைவிட்டு போன ஆத்திரத்துல இருக்கேன். இதுல அந்த பாஸ்கரன் குடும்பத்துக்கு முன்னாடி நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு இருக்கணுமா? இன்னைக்கு நடக்க போற கம்பு சண்டையில நீ ஜெயிச்சாகணும். அவங்கள நடு தெருவுல வச்சு அசிங்கப்படுத்தி ஆகணும். அக்கா, அந்த பாஸ்கரன் குடும்பத்துக்கு முன்னாடி உன்னை நான் தலைகுனிய விட மாட்டேன்க்கா. உன் தம்பியை நம்புக்கா. இது போதுண்டா மருது. கம்பு சண்டையில நீ அவனை அடிக்கிற அடியில நம்மள பார்த்து சிரிச்ச இந்த ஊர்க்காரங்களுக்கு தப்பு பண்ணிட்டோமேங்கிற பயம் வரணும். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஊர்க்காரங்க நம்ம பக்கம் இருப்பாங்க. நீ சொல்றது சரிதான்க்கா. இன்னைக்கு இந்த ஊரே பயப்படுற மாதிரி அந்த சின்ன பையன் கைய கால உடைச்சு போடுறானா இல்லையான்னு பாருக்கா. என்னப்பா, கூட்டத்தை பார்த்ததும் பயந்துட்ட போல. இதுக்கே பயந்தா எப்படி? இனி தானே சண்டையே இருக்கு. ஏய், என்ன பார்த்தா உனக்கு பயந்தவன் மாதிரி தெரியுதா? எனக்கு என்னமோ இத்தனை பேர் முன்னாடி நீ தோத்தா உனக்கு அசிங்கமாயி போயிடுமோன்னு என்ன டைவர்ட் பண்ண நினைக்கிறல்ல? அது ஒரு நாளும் நடக்காது மருது. அக்கா, இவன் பேசுறத கேட்டியாக்கா? இவன்லாம் எனக்கு சரிக்கு சரியான ஆளே கிடையாது. இதுல இவன் கூட நான் சண்டை போடணுமா? ஏய் விஷால், உன்னை நேருக்கு நேரம் நிக்க வச்சு அடிக்க எனக்கு கண்ணே தேவையில்லடா. ஏய், என் கண்ணை கட்டுங்கடா. இவனை நான் கண்ணை கட்டிக்கிட்டே அசால்ட்டா அடிச்சு இந்த மருது யாருன்னு இந்த ஊருக்கே காட்டுறேன். தேஜா, இவன் என்ன லூசா கண்ணு கட்டிட்டு சண்டை போட போறாங்கறான்? ஐயோ, விஷால போட்டு நான் சாத்த வேண்டியதானே. அக்கா வெயிட் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். விஷால், பாத்து விஷால்.